Hello students, 10th Max First Midterm Examsக்கான ஒரு important question paper பார்க்க போகிறோம். 2025ல உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து 5 மார்க்ஸில் சாப்டர் 1லேருந்து கேட்கறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. சாப்டர் 2ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் 5 மார்க்ஸில் பார்க்கணும். ஆல்ரெடி வந்து இந்த மாடல் கொஷின் பேப்பரில் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரிலேட்டடாக என்ன கான்செப்ட் உள்ள அதே சேம் கான்செப்ட் உள்ள மற்ற சம்ஸ் எதெல்லாம் நம்ம பார்க்கணும். 2 மார்க்ஸில் எப்படி படித்தோன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், 5 மார்க்ஸில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், 8 மார்க்ஸில் எதெல்லாம் கேட்பாங்க, அதிகபட்சமாக எதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகணும், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சென்டம் எடுக்கிறதா இருந்தாலும் பாஸ் ஆகிறதா இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் பேப்பருக்காக மட்டும் பார்க்காம இந்த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி இந்த வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸை நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10th பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து விருப்பமாக இருக்குது, வீடியோ நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரோடது நம்ம பார்த்துட்ருக்கிறது. இந்த கொஷின் பேப்பரில் இருக்க பேட்டர்னில் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். ஸோ இதில் இருக்க சேம் கொஷின் அப்படியே வரும்னு நினைக்க வேண்டாம். ஆனால் இதில் இருக்க மெத்தட் கொஷின்ஸ்க்கு அதே கான்செப்ட் வந்து சேமாக வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது. 7 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ 1 மார்க்ஸ் நீங்கள் புக் பேக்கில் சாப்டர் 1 சாப்டர் 2 நல்லா பக்கா தயாராக எடுக்குங்க. அதே மாதிரி சாப்டர் 3ல ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3.2 வரையும் உங்களுக்கு போர்ஷனில் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் 1 வேர்ட்ஸில் அதில் ஒரு 2-3 கொஷின்ஸ் வரும், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 2 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரையும் 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் பார்த்தீங்கன்னாவே போதும், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் பொறுத்த வரையும் நீங்கள் சாப்டர் 1 சாப்டர் 2 இந்த 2 சாப்டரை நல்லா 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எனி 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 7 கொஷின் கொடுத்துட்டு 5 எழுத சொல்கிறாங்க. 8th கொஷின் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு அதில் ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, அதோட எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை எடுத்து எழுதுறது. ஸோ இது சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. 9th கொஷினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டர்மின் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃபைன் த ஃபங்க்ஷன் பைஜெக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து அந்த எக்ஸசைஸோட இன்ட்ரொடக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. 11th sum, find k if f dot f of k is equal to 5 where f of k is equal to 2k minus 1. f ஓட வேல்யூ கொடுத்துட்டு k ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது சாப்டர் 1ல் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 1.5லேருந்து வந்திருக்கு. 2 மார்க் கொஷின். அடுத்து 12th sum பார்த்தீங்கன்னா 13,824 is equal to 2 power of a into 3 power of b, then find a and b கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 13th கொஷின் 8th term of the GP 931. இது உங்களுக்கு செகண்ட் சாப்டர். 14th கொஷின் which term of an 16 11 61 up to is minus 54. ஸோ இதுவுமே செகண்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 4 சம்மும் செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு 3 சம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் இது தரோவாக வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க்ஸ் கவர் பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் சென்டம் எடுக்கிறவங்க. இல்லை எனக்கு வந்து 35+ வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க எல்லா 2 மார்க் கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்க்காம எல்லா 2 மார்க்ஸும் பக்காவாக பார்த்தோன்னா ஈஸியாக 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். 5 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். 7 கொஷின் கொடுத்துட்டு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் 21 வந்து கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி கொஷின் சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் 1ல் எத்தனை கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 15 16 21. இது 3மே வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ளூ பெனில் ரவுண்ட் பண்ணது செகண்ட் சாப்டர். 17th சம் 19th சம் இது ரெண்டுமே வந்து செகண்ட் சாப்டர். க்ரீன் கலரில் ரவுண்ட் பண்ணது அல்ஜிப்ரா. 18th சம் 20th சம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜிசிடியும் உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.1லேருந்து கேட்டிருக்காங்க. 20th சம் இது ரெண்டுமே அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 மார்க்ஸ்லாம் எந்தெந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக பார்த்துருவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.
15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்கன்னா 1.1ல் 6th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே கான்செப்டில் இருக்க மற்ற சம்ஸு எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் 7th சம் இது நல்லா பார்த்துக்கோங்க. அதில் 4, 5மே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே பாருங்கள் 5 மார்க்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் இந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த சம்ஸ் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் 16th சம் இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர், கிராஃப் ஃபார்ம், டேபிள் ஃபார்ம், ஆரோ டயக்ராம். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.11லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது 1.11 சொல்லக்கூடாது. ஸோ வீடியோவில் கிளியராக புரியாதுன்றதுக்காக நம்ம 1.11 சொல்கிறேன். இந்த சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட கான்செப்ட் வேறு என்ன எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் இதே பேட்டர்னில் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இந்த 16th சம் சேம் இதே சம் இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ முடிஞ்ச வரையும் கண்டிப்பாக இதை பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதே சம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே பல முறை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து 17th சம் பாருங்கள். 17th பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக தெளிவாக சொல்லிடுறேன். 2 சம் சொல்லியிருக்கேன்னா அடுத்து 21 பாருங்கள். 21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.23லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல் 8th சம் அதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 சப்டிவிஷன் இருக்கும். ஸோ 3மே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த சமம் பாருங்கள். இது எக்ஸாம்பிள் 1.23லேருந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர்ஸில் போயிடலாம். 17th சம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் ஆல்கரிதம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம்மில் தேர்ட் சப்டிவிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதே பேட்டர்னில் இந்த 6th சம்லேயே இன்னும் ஒரு 2-3 சம்ஸ் இருக்கும். மற்ற சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ HCF பப்ளிக்லேயே கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் HCF கண்டிப்பாக கேட்குறாங்க ஒரு சம். ஸோ தயவு செஞ்சு எல்லா சம்ஸுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸில் கண்டிப்பாக ஒன்று வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து 19th சம் பார்த்துருவோம். 19 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர் தான். இந்த 3 + 33 + 333 இந்த எக்ஸசைஸ் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா இந்த சம் வந்து எக்ஸசைஸ் 2.8ல் 6th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் இந்த சம் இதே மாடலில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 6th சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இருக்கும். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போக எக்ஸாம்பிள் சம் 2.51 2.51 அதில் என்ன சம்னா 5 + 55 + 555 இது எல்லாமே 555 இல்லையா? ஸோ இது எல்லாமே வரும் அந்த சம்ஸில். ஸோ அந்த சம் இந்த சம் இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 18th சம் பார்க்கலாம். 18th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரா. அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.10லேருந்து ஜிசிடி கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜிசிடிலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எக்ஸசைஸ் 3.2ல் இதே பேட்டர்னில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மில் உங்களுக்கு ஒரு 3-4 சம் இருக்கும். ஸோ அது எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட் சம்மில். புரியுதா? அதே போல் அதில் செகண்ட் சம் இருக்கும். 3.2லேயே செகண்ட் சம் வந்து எல்சிஎம் இருக்கும். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3.2 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இந்த சம் பார்த்தீங்கன்னா 3.10ல் எக்ஸாம்பிள் சம்லேருந்து கேட்டிருக்காங்க. இதே மாடலில் வேறு என்ன பார்க்கலான்னா எக்ஸாம்பிள் 3.11ம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட்டு சம் ஃபுல்லாகவே பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 20th சம் எக்ஸசைஸ் 3.1ல் 5th சம்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க எக்ஸாமில். 5th சம் இதே பேட்டர்னில் வேறு என்னெல்லாம் பார்க்கலான்னா 3.1ல் இருக்க மற்ற சம்ஸ்லாம் பாருங்கள். 3rd சம் 4th சம் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் சம்மில் 3.9ல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ 3.1ல் 4th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 5th சம்லேருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த கான்செப்டில் வேறு என்னென்ன சம்ஸ் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன இந்த சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக 25க்கு 25 கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணிடலாம். 100% சொல்கிறேன். அடுத்து ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸு. இது உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஒன்று வந்து லெஸ் தென் வேல்யூவில் ஒரு சம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிரேட்டர் தென் வேல்யூவில் ஒரு சம் கொடுக்குறாங்க. எனி ஒன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த 2 பேட்டர்னுமே வந்து ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ எனி ஒன் அப்படின்றதுனால நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இது வந்து
ஃபோர் பாயிண்ட் டென்னும் 4.10 4.11 ரெண்டு எக்ஸாம்பிள் சம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சம்மும் வெரி இம்பார்ட்டன்ட். 4.10 4.11 எக்ஸாம்பிள் ஃபோர்த்து சாப்டரில். 4.10 மாடலில் எக்ஸசைஸ் 4.1ல் 10th சம்மும் 11th சம்மும் 4.10 எக்ஸாம்பிள் சம் பேசிக்கில் இருக்கும், லெஸ் தென் வேல்யூவில் இருக்கும். ஸோ அதே போல் 4.11 பேட்டர்னில் 12th சம்மும் 13th சம்மும் இருக்கும் எக்ஸசைஸ் 4.1ல். புரிஞ்சுதுங்களா? ஸோ 4.1ல் நீங்கள் 10 11 12 13 இது 4 சம்மும், 4.10 எக்ஸாம்பிள் சம் 4.11 எக்ஸாம்பிள் சம் இந்த 2 சம். ஸோ மொத்தத்தில் இந்த 6 சம்மை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த 8 மார்க்ஸ் அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம் அப்படின்னா 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். அது கூட அழகாக பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் சாப்டர் நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 சம் அட்டன் பண்ணிடலாம். இல்லை ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரில் ஃபுல்லாக எல்லா 2 மார்க்ஸும் பாருங்கள். 3.1 உங்களுக்கு 2 மார்க்ஸ் சம்ஸ் கிடையாது. ஸோ 3.2ல் எல்சிஎம் இருக்கும், அந்த சம்ஸை பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. சேனலோட க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.